ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், காலையில் ஒரு ஹெல்த்தியாக சாப்பிடணும்னு நினச்சேன். என்னடா சாப்பிடணும் இப்போ சரின்னு அவுள் ஞாபகம் வந்துச்சு. அதனால் அவுள் ஒரு கப்பு எடுத்திருக்கேன். உங்களுக்கு நட்ஸ் எல்லாம் சும்மா என்னென்ன தேவையோ அதெல்லாம் எடுத்துக்க. முந்திரி, திராட்சை, பிஸ்தா, அப்புறம் வந்து பாதாம் ஒன்று உடச்சி வச்சுருக்கேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு எல்லாம் சாப்பிடலாம், பெரியவங்களுக்கு ரொம்ப ஹெல்த் இது. அப்புறமேட்டு கருப்பட்டி ஒரு ஸ்பூனு, நீங்கள் வெல்லம் போட்டனாலும் போட்டுக்கங்க. என்கிட்ட கருப்பட்டிக்குனா கருப்பட்டி. மாதுளம்பழம் சும்மா கொஞ்சோண்டு, தேங்காய் பூ ஒரு ஸ்பூன் தான், ரொம்ப கிடையாது. வாழைப்பழம் ஒரு அரை. செவ்வாழை ரொம்ப ஸ்ட்ரென்த்து. செவ்வாழை டெய்லி சாப்பிட்டீங்கனாலே அந்த குதிகால் வலிலாம் இருக்காது. பெண்களுக்கு நம்ம ரொம்ப நேரம் கிச்சனில் நிற்கிறோம்ல, அப்போ அந்த குதிகால் வலிலாம் வரும். தூங்கி வந்துடும், நடக்கவே முடியாது. இந்த பிரச்சனைலாம் தெரியும். அது மாதிரி குழந்தை இல்லாத பிள்ளைங்களுக்கு கூட அந்த 2 பேரும் டெய்லி ஒன்று சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ஒரு கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை செல்வமும் இருக்கும். கண்டிப்பாக இது வந்து டாக்டர்ஸ் சொன்னது. அதனால் இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதனால தான் இந்த ஹெல்த்தியான சாப்பாடு தான் நீங்கள் செஞ்சிடலான்ட்டு இதை 4 வாட்டி நல்லா கழுவிட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துப்போம். தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சு எடுத்துட்டேன். நைஸ் அவுள் தான், சிகப்பவுள் தான் எடுத்துருக்கேன். இதுவும் ஊரில் வாங்கினது தான். ஊர்லலாம் அந்த காலையிலேயே அந்த பெட்டியில் வச்சு எடுத்துகிட்டு விற்றுட்டு வருவாங்க. சூப்பராக இருக்கும். ஊர் அவள் கையிலேயே குத்துறது அவங்களாம். சரி, அதனால் அதில் தான் வாங்கிட்டு வந்தது. இப்போ அப்படியே மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சுருவோம். வச்சுட்டு நம்ம அப்படியே எல்லாத்தையும் போட்டு சாப்பிட்ற வேண்டியதான். சூப்பராக இருக்கும். ஹெல்த்து பார்த்தீங்களா, உடம்புக்கு ரொம்ப. அதனால சரி செஞ்சு காட்டிடலான்னு தான், வேற ஒன்றும் இல்லை. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே பாருங்கள். அதுக்குள்ளே ஒரு ஸ்டவ்வில் வந்து ஒரு கடாய் வச்சு ஒரே ஒரு ஸ்பூன் நெய், அவ்வளோதான். இதுக்கு மேலே வேண்டாம். சும்மா அந்த வாசனைக்கு அந்த இது வறுக்கிறதுக்கு தான் முந்திரி திராட்சை. இப்போ எல்லாத்தையும் நம்ம போட்டுவோம். எடுத்து வச்சுக்கப்பதான் ஒரு லைட்டாக வறுத்துவோம். எல்லாத்தையும் வறுத்தாச்சு. திராட்சைலாம் நல்லா அழகாக பலூன் மாதிரி ஊதி குண்டாயிடுச்சு. இனிமே அவ்வளோதான். இது நல்லா சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், மொறுன்னு இருக்கும். அதுக்காக தான் இதை வறுக்கிறது. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அவுள் பார்த்துருவோம். இந்த 5 நிமிஷத்தில் அவுளும் சூப்பராக நல்லா ஒரு தண்ணி இல்லாமல் எவ்வளோ அழகாக வந்துச்சு பாருங்கள் முந்திரியா. அதான் சூப்பர் உங்களுக்கு. அப்புறம் இந்த வறுத்த முந்திரி எல்லாத்தையும் இதில் போட்டுருவோம். ஒரே ஒரு ஸ்பூன் நெய் தான் ஊற்றிப்போம். ஏன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பெனிஃபிட் இது. வேற ஒன்றும் இல்லை. இந்த கருப்பட்டியை நம்ம எடுத்து போட்டுருவோம். அப்புறம் தேங்காயும் மாதுளம்பழம் முத்துக்களும் எடுத்து போட்டாச்சு. இப்போ வாழைப்பழத்தையும் நம்ம உரித்து போட்டுடணும், கட் பண்ணி போடணும். வாழைப்பழத்தையும் நல்லா சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிக்கலாம். வாழைப்பழம் அவளுமே சும்மா அட்டகாசமாக இருக்கும். எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஊர் ஆளுங்களுக்கெல்லாம். இது அப்போ எவ்வளோ ஒரு பெனிஃபிட் பாருங்கள். அவ்வளோதான். இதையும் போட்டு ஹெல்த்தியாக பிள்ளைங்க பெரியவங்க எல்லாம் சாப்பிடுங்க. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். சிம்பா யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பண்ணவங்க ஓகே, பண்ணாதவங்க பண்ணிக்கணும். இப்போ எல்லாம் கலருவோம் நல்லா. நம்மளுடைய சுவையான அவளும் ரெடி ஆகிடுச்சு. நல்லா வெல்லம், அவள், பழம் எல்லாம், முந்திரி, திராட்சை எல்லாம் போட்டுக்கணும். டேஸ்ட் பார்த்துருவோமா? அப்பா அட்டகாசம். காலையில் எல்லாருமே இப்படி ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.